வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆரி பழகலாம் வாங்க. நீங்கள் இந்த செஷனில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த புல்லியன் ஸ்டிச் வச்சு ஆரி ஊசியில் எப்படி நாட் போடணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பாருங்கள். அப்போ தான் இதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த முறையில் நாட் பண்ணி நம்ம ரோஸ் வந்து போடுறத பார்க்குறீங்க. இப்போ நான் இந்த ரோஸ்க்கு வந்து உண்டான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த நாட் போடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தா தான் புரியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து நீங்கள் வெறும் ஊசியில் போட்டிங்கனாலும் புல்லியன் ரோஸ்க்கு வந்து இதுதான் வந்து மெத்தடு. முதல்ல வந்து ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ரவுண்டை சுற்றி வந்து நம்ம காம்பு தையல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டெம் ஸ்டிச், அந்த ஸ்டிச் மாதிரி சுற்றி வந்து போட்டுகிட்டே வரோம். அது அந்த ஷேப்புக்கு தக்குன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த ரோஸ் மாதிரி வர மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணி போட்டோன்னா சூப்பராக வந்து ஈஸியாக இந்த ஸ்டிச் வந்து போட முடியும். இதை ரொம்ப இடத்துல நீங்கள் யூஸும் பண்ணலாம். சின்ன ப்ளவுசஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரோஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த புல்லியன் ரோஸை வந்து போடலாம். இப்போ நம்ம வந்து இதை அந்த ஓவர்லேப் ஆகிறத வந்து கொஞ்சம் வந்து அளவு வந்து எக்ஸஸாக எடுத்துருக்கோம். நடுவில் கொடுத்த தையலை விட சுற்றி வர தையலில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எக்ஸஸாக வந்து எடுத்துகிட்டே வந்து வரோம். அதே மாதிரி அந்த முன்ன பின்ன போடுறது வந்து கொஞ்சம் பேக் ரொம்ப வரும், கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலான லுக் வந்து கிடைக்கும் ரோஸுக்கு. ஸோ புல்லியன் ரோஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஆரி ஊசியிலே வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ நான் இதுக்கு வந்து முதல்ல வந்து 10 ஸ்டிச்சு 10 ரவுண்டு வரைக்கும் எடுத்திருந்தேன். இப்போ அடுத்து வந்து 12 எடுத்திருக்கேன். கொஞ்சம் இப்போது வெளி ரவுண்டுக்கு வந்து ஒரு 14 ரவுண்டு மாதிரி வந்து சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாக்கி லைட்டாக வந்து கர்வ் வர்ற மாதிரி வந்து போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக வந்து ரோஸ் போட்ட மாதிரியே இருக்கும். நான் சுற்றி பேக் வர்றதுக்கு செயின் போட்டிருக்கிறேன். செயின் போடாமையும் பண்ணலாம். அதாவது நம்ம லாக் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப செயின் இல்லாமல் இருக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோவா வந்து அந்த செயின் வந்து விசிபிளாக வந்து உங்களுக்கு இருக்காது போட்டு முடிச்சப்புறம். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட் பண்ணிவிட்டும் பின்னாடி வந்து போடலாம். இப்போது கடைசியாக வந்து போடுற ரவுண்டில் நம்ம ஓரளவு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கிராஸாக அழகாக நிற்கிது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற ஸ்டிச் வந்து லீஃப் ஸ்டிச்சு. இது லீஃப்க்கு வந்து நம்ம இந்த ஜர்தோஷி வச்சு ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் புல்லியன் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறோம். இது ரொம்ப நல்ல அழகான எஃபெக்ட் இருக்கும். நம்ம எப்பயும் வந்து ஜர்தோஷி ஃபில் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு தடவை அந்த லோடு ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும் அப்படின்ட்டு அதே ஸ்டிச்சு தான் அப்போது நம்ம புல்லியன் நாட்டே வந்து நடுவுலையும் கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி நம்ம கிராஸாக வந்து ஃபில்லிங்க்கு எடுப்போமோ அதே மாதிரி இந்த ஸ்டிச்சை வச்சு இப்போது ஃபில்லிங்க்கு கிராஸாக வந்து எடுத்துகிட்டே வரோம். ஃபுல்லாக வந்து இப்போது நான் வந்து இப்போ 4 இது கிராஸ் எடுக்கிறோன்னா ஒரே மாதிரி 4 கிராஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். எல்லா லீஃப்க்குமே ஒரே அளவாக போடலாம். இப்போ நான் இந்த 2 லீஃபுமே வந்து ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2மே வந்து 4 வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட 3 லீஃபும் வந்து ஒரே அளவாக எடுத்திருக்கேன். இப்போ எடுக்கிற சுற்று வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்து கீழேங்கிறனால குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வந்து முடிச்சுட்டு எப்பயும் மாதிரி வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா சூப்பராக எம்போஸ்டாக தெரியும் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் ஜர்தோஷி வச்ச எஃபெக்ட் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து